அப்படியா? உன்னுடைய கண்கள்ல உனக்கு எந்த கண்ணு ரொம்ப பிடிக்கும்? வலது கண்ணு பிடிக்கும். You idiot. எனக்கு அம்மா இல்ல, நீ எனக்கு அம்மா மாதிரி, அப்பா as it is அப்பா மாதிரி. So ரெண்டு பேரையும் ஈக்குவலா பிடிக்கும். ஓகே? ஏய், எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். கண்ணத்தில் விழுகின்ற சின்ன குழியில் இதயம் தொலைந்ததம்மா. பெண்மை என் கையில் மலர்ந்தால் என்ன, என் கண்ணால் உன்னாடம் அழந்தால் என்ன, நான் என்னை மீறி தொட்டால் அங்கே இங்கே பெற்றால் என் சொக்க தங்கம் வெக்க தங்கம் அகாதோ. கண்ணோடு நெஞ்சோடு சுடான திராத காமன் காட்டு கஸ்தூரி மானா. 17 இரவின் குளிருக்கு கொடுத்த வெப்பம் இன்னும் தகிக்கின்றது. உன் மூச்சில் என் ஆண்மை குளிர் காய்ந்தது. என் சொர்க்கம் முன்னாலே வரவானது. சின்ன பொண்ணு 18 கஜான காமன் காட்டு கஸ்தூரி மானா. இடியட், உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதை கேட்கறது கூட இடியட்னு சொல்லணுமா? உன்னையே எனக்கு பிடிக்குது, சொல்லு. மேபி என்னுடைய கண்கள், என்னுடைய பாடி, என் ஹேர் ஸ்டைல். ஷட் அப்.
அப்படி நீ நினைச்சா உன்னை விட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. வேற என்ன பிடிக்கும்? எனக்கு உன்னுடைய எண்ணம் பிடிக்கும், பெண்மைக்கு நீ கொடுக்கிற மதிப்பு பிடிக்கும், உன்னுடைய தன்னம்பிக்கை பிடிக்கும், உன்னுடைய தைரியம் பிடிக்கும், உன் தொழில் பிடிக்கும். அவ்வளவுதான். ஹலோ, அதுக்காக ரொம்ப அழட்டிக்க வேண்டாம். ஓகே ஓகே. ஒருவேளை நான் சிபிஐ ஆபீசரா இல்லாம இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டெரரிஸ்டா இருந்தேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? ஒருவேளை உண்மையிலேயே நீ டெரரிஸ்டா இருந்தா உன்னை கொண்டுடுவேன். இல்ல நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஆஷா, என்னமாச்சே? பாரு பாருண்ணா, ஏதோ ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், அதுக்கு போய் குழந்தை மாதிரி அழுகிறியே. ஐம் சாரி. பாரு, சாரி. இடியட், விளையாட்டு கூட மறுபடியும் இந்த மாதிரி பேசாத ப்ளீஸ். ஓகே. ஐ லவ் யூ. I too love you. ஓகே டார்லிங், நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஊருக்கு போறேன். போனதும் உங்க அப்பாவை நான் இம்மீடியட்டா மீட் பண்ணணும். ஏ இல்ல, உங்க அப்பாவுக்கு லிப்ட் கிஸ் கொடுக்கணும். கொஞ்சம் அரேஞ்ச் பண்றியா? அடிச்சா பாரு, கல்யாணத்துக்கு தாண்டி. அவர் ஊர்ல இருப்பாரான்னு தெரியாது, இருந்தா நீ மீட் பண்ணலாம். ஏய், எப்போதான் உங்க அப்பாவை காட்டுவேன்? எப்போதான் நம்ம கல்யாணம்? இப்ப எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்தியாவுக்கு வந்துருவேன். அப்புறம் அப்பா கிட்ட பேசலாம். ஓகே? கொஞ்ச நாளா அது எப்போ? உன்னை வழி அனுப்ப நாளைக்கு ஏர்போர்ட் வருவேல்ல, அப்ப சொல்றேன். சரி, இது பாரு, காலையில 10 மணிக்கு ஃபிளைட், மிஸ் பண்ணாம கரெக்டா வந்துடணும். வந்துடுறேன். எப்படி எப்படி? சாரி அங்கிள், எதுக்கு எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் சொல்றியா? All passengers traveling by IC 955 to Chennai are requested to board the aircraft. Final call for all passengers traveling by IC 955 to board the aircraft. சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? நோ ப்ராப்ளம். அம்மா என்ன இது ஷேவ் பண்ணாம 15 நாள் ஆபீஸ் கூட வரல? என்னாச்சு? சார் அது வந்து சி மிஸ்டர் அர்ஜுன், டிசப்பாயின்மெண்ட்ங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்கும் வரும். ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா நாம எதையுமே சாதிக்க முடியாது. அர்ஜுன் ஒரு கமாண்டோ ட்ரைனிங் எடுத்த தைரியமான சிபிஐ ஆபீசர்னு எல்லாத்தையும் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே. கமிங் டு த பாயிண்ட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். சொல்லுங்க சார். முதல்ல போய் ஷேவ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ராங் க்ளூ இந்த போட்டோ மட்டும்தான். சார் இவங்க கடத்தப்பட்ட இடம் மகாராஷ்டிரால ஏதோ ஒரு பகுதியா தான் இருக்கணும். எப்படி சொல்றீங்க? சார், இந்த போட்டோல இவங்க பின்னாடி அலை இல்லாத கடல் பகுதி தெரியுது. அப்சர்வ் பண்ணீங்களா? அலையில்லாத கடல் பகுதி நிறைய இடத்துல இருக்கு. எப்படி மகாராஷ்டிரான்னு சொல்றீங்க? சார், இந்த போட்டோ கொஞ்சம் தலைக்கீழ பாருங்க. இந்த கடல் தண்ணியில ஒரு கோட்டையோட பிரதிபலிப்பு தெளிவில்லாம தெரியுது பாத்தீங்களா? அதான் கடல் நடுவில் இருக்கிற ஜஞ்சீரா ஃபோர்ட். இது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ரைகாட் பக்கத்துல இருக்கு. அதனால இந்த ஜஞ்சீரா ஃபோர்ட் பக்கத்துல தான் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களை கடத்தி வச்சிருக்கணும். So, I'm very sure, sir. Fantastic. So, what next?